ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை. மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் வேகமும் தீவிரமும் நிறைஞ்சதாக இருக்கும். அவங்களுடைய மனதில் வச்சதை உடனே செய்ய நினைப்பாங்க. இதனால் சில நேரங்களில் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையில் சிக்கல்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வரலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு பெண்ணினுடைய மனவேதனை அல்லது சாபம் போன்ற உணர்வு சில காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பலரும் நம்புகிறாங்க. ஒரு பெண்ணினுடைய மனம் உடைஞ்சு போச்சு அப்படின்னா உடைஞ்சு போகிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேதனை அப்படிங்கிறது பல ஆண்டுகள் மனதில் பதிந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த வேதனை சில நேரங்களில் சாபம் போல் வாழ்க்கையில் எதிரொலிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. மேஷ ராசிக்காரங்க சில நேரங்களில் கோபத்தில் பேசிடுவாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தலாம். ஒரு காலத்தில் வாழ்க்கையில் நம்பிக்கை வச்சு வந்த ஒரு பெண்ணினுடைய மனதை துன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணீர் சில காலம் வாழ்க்கையில் தடையாக தான் நிற்கும். வேலை வாய்ப்பில் தடை, பணம் வந்தாலும் நிலைக்காமல் போகிறது, குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அதிகமாக வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் திடீர்னு நண்பர்கள் விலகி போவது போல் உணர்வாங்க. நம்பிக்கை வச்சவங்க கூட புரிஞ்சு கொள்ளாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே அந்த நேரத்தில் மனதிற்கு மிகுந்த சுமையாகவே இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள் காரணமாக தெரியாமல் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே கவலையாக இருக்கும். மேச ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையை நேர்மையாக வாழ விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க செஞ்ச ஒரு தவறு பின்னாடி வந்து நினைவூட்டும். அந்த நினைவுகள் அவங்கள சற்று தளரவும் செய்யலாம். ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் அப்படிங்கிறது எளிதாக மறைந்து போகாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கண்ணீரால் சில காலம் தடைகள் வந்தாலும் அது என்றைக்குமே நீடிக்காது. வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே மாற்று அடையும். இந்த ராசியில் பிறந்தவங்க மனசாட்சியை கேட்டு வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பழைய தவறுகளை நினச்சி மனதில் வருந்தி மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த எதிர்மறை சக்திகள் அப்படிங்கிறது மெதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு பெண்ணினுடைய மனதை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வந்த உடனே வாழ்க்கை அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். தாயை மதிக்கிறது, சகோதரிகளை கவனிப்பது, ஏழை பெண்களுக்கு உதவுறது போன்ற நல்ல செயல்கள் எல்லாமே வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மேச ராசிக்காரங்களுடைய உள்ளத்தில் இயல்பாகவே ஒரு நல்ல மனம் இருக்கும். அவங்க உண்மையாகவே மாற முடிவு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள யாராலையுமே தடுக்க முடியாது. கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாடமாகவும் மாறும். சில நேரங்களில் அந்த கஷ்டங்கள் தான் அவர்களை ரொம்பவே வலுவானவர்களாகவும் மாற்றும். அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக முன்னேறவும் ஆரம்பிப்பாங்க. காலம் மாறும் பொழுது அதிர்ஷ்டமும் மாறும். முன்னாடி வந்த தடைகள் எல்லாமே மெதுவாக குறையும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். மனதில் இருந்த சுமைகள் எல்லாமே குறையும். ஒரு பெண்ணினுடைய கண்ணீர்னால் வந்த சோதனையாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி மேச ராசிக்காரர்களிடம் அதிகமாகவே இருக்குது. நல்ல மனதோடு வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சாபம் போல தோன்றிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நினச்சி துவண்டு போகாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்க மிகவுமே உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். இறுதியில் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடமாக இருக்கும். அந்த பாடத்தை புரிஞ்சவங்க தான் உண்மையான சந்தோஷத்தை அடைவாங்க. மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த நாள் வந்து சேரும். அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாவே எந்த சோதனையுமே நீண்ட காலத்துக்கு நிலைக்காது. மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே பல சோதனைகளை பார்த்துருக்கும். அவங்க மனசு அப்படிங்கிறது தீப்பொறி மாதிரி இருக்கும். எதையுமே நேராக சொல்லக்கூடிய தன்மையும் இருக்கும். இதனால் சில நேரங்களில் அவங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்திடுறாங்க. அந்த காயம்தான் சில நேரங்களில் ஒரு பெண்ணினுடைய மனதில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருது. ஒரு பெண்ணுடைய மனவேதனை சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மனசு உடைஞ்சு அழுத கண்ணீர் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை போல தோன்றும். மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சில காலம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் மிகவுமே நெருக்கமாக இருந்த ஒருவர் தான் திடீர்னு விலகி போயிருப்பாங்க. அந்த பிரிவு அப்படிங்கிறது மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், சில நேரம் குடும்ப உறவாக கூட இருக்கலாம். அந்த பிரிவால் தான் மனசு மிகவுமே கடினமாக இருக்கும். அந்த பெண்ணினுடைய மனவேதனை காரணமாக சில காலங்கள் வாழ்க்கையில் தடை ஏற்பட்டது போல தோணும். எடுத்த வேலை சரியாக போகாமல் இருக்கும். பணம் வந்தாலும் தங்காமல் போகும். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். மேச ராசிக்காரங்க தங்களுடைய தவறை உணரும் போது தான் அவங்க மிகவுமே மனமுடைந்து போவாங்க. ஏன் அந்த மாதிரி நடந்தோம் அப்படின்னு நினச்சி வருந்துவாங்க. அந்த வருத்தம் தான் அவங்கள மாற்றப்போகுது. ஒரு பெண்ணினுடைய கண்ணீர்னால் வந்த சோதனை இருந்தாலும் அது என்றைக்குமே நிலைச்சு நிற்காது. வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கும்.
நல்ல எண்ணங்கள் வந்தோடனே அந்த சோதனைகள் அப்படிங்கிறது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்காரங்க ஒரு முறை மனசில் முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக மாற்றிடுவாங்க. பிறருடைய மனக்கத்தை காயப்படுத்தாமல் வாழணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான முக்கியமான தருணமாகவும் இருந்துக்கிட்டே இருக்க போகுது. அவங்க தாயை மதித்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனதில் புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. ஏழை பெண்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த நல்ல செயல்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். அந்த மாற்றம் வந்த உடனே முன்னாடி இருந்த தடைகள் எல்லாமே மெதுவாக விலக ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகளும் குறையும். உறவினர்கள் எல்லாமே மீண்டும் நெருக்கமாக வர ஆரம்பிப்பாங்க. மனசில் இருந்த பாரமும் குறையும். வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டும் அமைதியாக மாறும். மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அவங்க உடைஞ்சு போகக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அவங்க அந்த கஷ்டங்களை சக்தியாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்களாம் நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு பெண்ணினுடைய சாபம் போல தான் தோன்றிய விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு பாடமாக மாறும். அந்த பாடம் தான் அவங்கள இன்னுமே நல்ல மனிதராகவும் மாற்றும். கடந்த காலங்களுக்கு பிறகு அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோதனைகள் தான் அவங்கள ரொம்பவே வலுவானவங்களாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வரும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் தவறு செய்வான். ஆனால் அந்த தவறை உணர்ந்து திருந்துறவன் தான் உண்மையிலேயே பெரியவன். மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த மன வலிமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அவங்க வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷம் வரும். மனதில் அமைதியும் வரும். அவங்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்கள் எல்லாமே வாழ்க்கையில் வருவாங்க. அந்த நாள் வந்ததுமே அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே முழுசாக மாறிடும். முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நினைவாக மட்டுமே இருந்துகிட்டு இருக்கும். மேஷ ராசிக்காரங்க மனசில் நல்ல எண்ணத்தோட நீங்கள் முன்னேறினாலே எந்த சாபமும் அவங்கள நீண்ட காலம் தடுக்க முடியாது. இறுதியில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்தீங்க அப்படின்னா மீண்டும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒளி காண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. மேச ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது பல நேரங்களில் சோதனைகளால் நிரம்பியதாக இருக்கும். அவங்களுடைய மனசில் ஒரு தைரியம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே நேராக எதிர்கொள்ள முடிய தன்மையும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கோபம் அப்படிங்கிறது ரொம்பவே வேகமாக வரும். அந்த கோபத்தில் சில நேரங்களில் அவங்க சொல்கிறது அல்லது செய்கிறது மற்றவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திடும். ஒரு பெண்ணுடைய மனசை காயப்படுத்துறது அப்படிங்கிறது மிகவும் பெரிய விஷயம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோ மனசு உடைஞ்சு அழுதுட்டாங்க அப்படின்னா அந்த கண்ணீர் அப்படிங்கிறது வெறும் கண்ணீர் கிடையாது. அது வேதனையுடைய பலகால மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் சில காலங்களில் நல்லாவே வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் மிகவும் நம்பிக்கை வச்சுருந்த ஒரு பெண்ணு திடீர்னு விலகி போயிருப்பாங்க. அந்த பிரிவு மனதில் ஒரு ஆழமான காயத்தை விட்டு சென்றிருக்கும். அந்த பெண்ணினுடைய மனவேதனை காரணமாகவே வாழ்க்கையில் சில தடைகள் எல்லாமே வந்து போகும். எடுத்த வேலை அப்படிங்கிறது ரொம்பவே தாமதமாகும். செய்ய நினைச்ச திட்டங்கள் சரியாக நடக்காமல் போகும். சில நேரங்களில் பணம் கிடைச்சாலும் அது தங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் காரணமே இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஏற்படும். மனசில் அமைதி இல்லாத நிலையும் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரங்க தங்களை தாங்களே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிப்பாங்க. அந்த யோசனை தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்க போகுது. முன்னாடி செஞ்ச சில தவறுகள் எல்லாமே நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் எல்லாமே அவங்கள ரொம்பவே வருந்த வைக்கும். ஆனால் அந்த வருத்தம் தான் அவங்கள மாற்றும் சக்தியாகவும் மாறப்போகுது. ஒரு பெண்ணுடைய மனசை மதிக்கணும் அப்படிங்கிறது உணர்வுகளை அவங்கக்கிட்ட உருவாக்கும். பெண்களுடைய கண்ணீரை எளிதாக எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தாயை அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏழை பெண்களுக்கு உதவி செய்கிறது, தேவையானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, இந்த மாதிரியான நல்ல சில செயல்களை செய்ய ஆரம்பிங்க. இந்த நல்ல செயல்களை வாழ்க்கையில் நல்ல சக்தியை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். மெதுவாகவே வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே குறையவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் வரும். சில நேரங்களில் திடீர்னு ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும். மனதில் இருந்த கவலைகளும் குறையும். வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டும் அமைதியாக மாற ஆரம்பிக்கும். மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா அவங்க ஒரு முறை மனசில் முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க முழுமையாகவே மாறிடுவாங்க. கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை திருத்தி நல்ல மனிதராக வாழணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சீங்கன்னா அவங்கள யாராலையுமே தடுக்கவே முடியாது. ஒரு பெண்ணினுடைய சாபம் போல தான் தோன்றிய விஷயங்கள் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக மாறும். அந்த பாடம் அவங்கள இன்னுமே நல்ல மனிதராகவும் மாற்றப்போகுது. காலம் கடந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் நல்ல மனிதர்களாக வர ஆரம்பிப்பாங்க. அவர்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய உறவுகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. முன்பிருந்த கஷ்டங்கள் எல்லாமே மெதுவாக மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு புதிய பாதையில் செல்ல ஆரம்பிக்கும்.
மேச ராசிக்காரங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்த சோதனைகள் எல்லாமே அவங்கள உடைக்காது, அதுக்கு பதிலாக அவங்கள வலுவானவங்களாக தான் மாற்றப் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.